நம்ம பிரச்சனைங்க எப்படி பெருசாக தெரியுமா? டு யூ நோ ஹவ் ஆர் ப்ராப்ளம்ஸ் பிகம் பிகர்? அமெரிக்கால ரெட் இண்டியன் சொல்லிட்டு இந்த காட்டு பகுதியில் வாழ்றவங்க, இந்த காட்டு வாசிங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய குளிர்காலம் வரும். ஸோ ஒரு குளிர் சீசன் வரதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அவங்க தலைவர்கிட்ட போய், தலைவரே இந்த வருஷம் நம்மளுக்கு குளிர் ஜாஸ்தியா இருக்குமான்னு கேட்கறாங்க. உடனே அவர் சொல்றாரு, தெரியல, ஆனா என்ன பண்ணுங்க, மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பிங்க. ஏன்னா குளிர்காலம் வந்தா நம்ம அந்த மரத்தை கொளுத்தி குளிர் காஞ்சிக்கலாம், தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெதர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அந்த தலைவர் கேட்கறாரு, இந்த வருஷம் எப்படிங்க குளிர் நமக்கு இருக்குமா? அவங்க சொல்றாங்க, ஆமாங்க குளிர் நமக்கு ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னா. உடனே திருப்பி வர்றாரு, எல்லா மரத்தையும் வெட்டுங்க, கிடைக்கிற மரத்தெல்லாம் வெட்டுங்க, ஏன்னா நமக்கு நிறைய நெருப்புக்கு பரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி அந்த வெதர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி, எப்படிங்க இந்த வருஷம் கண்டிப்பா குளிர் வருமா? அவங்க சொல்றாங்க, கண்டிப்பா நிச்சயமா பயங்கர குளிர் இருக்கும் அந்த வருஷம் அப்படின்னு. உடனே இவர், எப்படிங்க இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க, இவ்வளவு கன்ஃபார்ம்டா சொல்றீங்க? அவர் சொன்னாரா, எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி இந்த ரெட் இண்டியன்ஸ் எல்லாம் நிறைய மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மரத்தை வெட்டுறாங்கனால என்ன அர்த்தம், நிறைய குளிர் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதை வச்சுதான் நாங்க சொல்றோம். உடனே இவர் தலையில அடிச்சு, அடப்பாவீங்களா, நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷனை வச்சு நாங்க மரத்தை வெட்டுறோம், நாங்க மரத்தை வெட்டு வச்சு நீங்க குளிர் வர போதுன்னு. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நேரத்துல நம்ம இப்படிதான் எல்லா தகவலையும் கேட்டு நியூஸை கேட்டு நம்ம பிரச்சனை பெருசாக போகுதுன்னு நம்ம கேட்டு மட்டும் இல்ல, அதை யோசிச்சே நம்ம பெருசாக்கிறோம். அநேக நேரத்துல அது நம்ம வாழ்க்கையில நடக்க போதே கிடையாது. தயவுசெய்து வலி வந்தாலோ, வயிறு வலி வந்தாலோ, நெஞ்சு வலி வந்தாலோ, ஒன்னா ஹார்ட் அட்டாக், கேன்சர்னு பயந்துராதீங்க. வேலை போயிடும்னு பயந்துராதீங்க. நம்ம குடும்பம் இப்படி ஆடும்னு சொல்லிட்டு பயந்துராதீங்க. நமக்கு கடவுள் நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. நினைச்சோ இல்ல மத்தவங்க சொல்றத வச்சோ பிரச்சனைகளை நாமளே பெருசாக்க கூடாது. இருக்கிற பிரச்சனை குறித்து கவலையே படாதீங்க. காட் பிளஸ் யூ.